அனைவருக்கும் வணக்கம். கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் ஒரு இல்லீகலான ஸ்மக்லிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்மக்லிங்ல வெள்ளை தந்தம்னு அழைக்கப்பட்ட யானையோட தந்தம் இருக்கு இல்லையா, அதை பெருவாரியா கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்க ரொம்ப மர்மமான முறையில இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில், அதாவது இவ்வளவு டிராஜடியான சம்பவங்களுக்கு நடுவில் நாயகன் உள்ள வராரு. இவர் வர்றதுக்கான காரணம் என்ன, வந்ததுக்கு அப்புறம் இவரால் இங்க பல பிரச்சனைகளோட பல அதிர்ச்சிகளும் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய காட்லான் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்து மூலமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சைட்லயே ஒரு சின்ன பையன் துறைமுகத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவரோட கண்களுக்கு ஒருத்தரோட பணம் தென்பட ஆரம்பிக்குது. அதை வேக வேகமா தூக்கிட்டு போக ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்து, அதாவது அந்த காசு எடுத்துட்டு போனா இல்லையா, அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் இவன் பல இல்லீகலான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கை மாத்தணும் அப்படின்னா இவங்க 3 பேர் தான் முதல்ல போய் நிப்பாங்க அப்படின்ற மாதிரியோ, இவருக்குன்னு ஒரு தலைவர் இருக்கா இல்லையா, அவரையும் நமக்கு அப்படியே வாய்ஸ் ஓவர்ல காட்டிக்கிட்டே இருக்கு. கடைசியா இவங்களோட இலக்கு அப்படின்றது இந்த யானை தந்தம் மேல போக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மார்க்கெட்ல யானை தந்தம் அப்படின்றது வெள்ளை தங்கம் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது. சோ இதனால இவங்க இதை அடையணும் அப்படின்ற மாதிரி குறிக்கோள் வைக்கும் போது அப்படியே கற்பனா இங்க, அதாவது கேரளால ஆனக்குள்ளி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே ஒருத்தர் கிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்துல ஒரு 200 குடும்பங்கள் கிட்ட இருந்தோம். இப்ப மொத்தமே ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருப்போம். எல்லாருமே அங்க இருக்க யானைகளுக்கு பயந்து இங்க இருந்து போயிட்டாங்க. நிறைய மனிதர்கள் அந்த யானை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த இடத்துல தான் மாரி அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது மாரி அண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க கூப்பிடுவாங்க. அந்த நபர் இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி புள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அங்க மதம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு யானையை அடிச்சு அங்க இருக்கிற தந்தங்களை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அந்த ஆனக்குள்ளிக்கும் இந்த மாரிக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன். இதுல டீலிங் என்ன அப்படின்னா, அந்த ஆனக்குள்ளியில இருக்க எல்லா மக்களுமே இந்த மாரிக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க பண்ண வேண்டியது எல்லாமே யானைகளை கொண்டு அந்த தந்தத்தை மாரிக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றது. மாறி இவங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது சாப்பாடு, அது ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல அங்க இருக்க அலி அப்படின்ற ஒரு நபர் எதிரில் இருக்க ஒரு நபர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப யார் அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணாம மாறிக்கிட்டே போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அது இந்த தங்கங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னாக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வேலைகளை கிளீனா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்க இதுக்குன்னு ஒரு கார்ட்டல் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்ட்டல் மொத்தத்தையும் கையில எடுக்கிறான் அப்படின்றத, அதாவது வில்லனோட இன்ட்ரோவை இங்க நமக்கு அப்படியே பலமா காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா சில வருடங்கள் கழிச்சு இவங்க இந்த தந்தங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தேனி வழியா கொண்டு போறது வழக்கம். அது அவங்க போலீஸ்காரங்களா இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா போலீஸ்காரங்களையும் கையில தான் வச்சிருப்பான். சோ பணத்தை கொடுத்துட்டு இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு போலீஸ்காரர் இந்த வண்டியை வழிமறிக்கிறார். இவங்க துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது வண்டியில இருக்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. அந்த தந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இது முதலா இப்படி நடக்குது. ஏன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே என்னோட பக்கத்துல தான் இருந்தாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மாறி இந்த ஊருக்குள்ள வந்து பயங்கர கோபத்தோட நின்றுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு வேலை, அந்த வேலையை கூட உங்களால பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு கோபம் அடங்குறதா தெரியல. அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தையோட உறவினர்கள் எல்லாமே கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்து என்னோட உடம்பு முழுக்க தண்ணீரால நினைச்சுக்கிட்டே இருக்கா. சோ கோபங்களை இப்படி தனிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த கார்ட்டல்ல இத்தனை நாட்களா போக்கிட்டே இந்த ஒரே ஒரு விஷயம் இப்ப நின்னு போயிடுச்சு அப்படின்னா இது எதனால, அந்த எட்டி கூட இருக்க புது போலீஸ் ஆபீசரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னு வையேன், இந்த கார்ட்டல் ஒட்டு மொத்தமா இங்க இருந்து போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பேரும் இவரை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோபப்படுறாரு. என்னால இழந்தவங்க, அதாவது என்னால நஷ்டப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி இங்க யாரும் இருக்கக்கூடாது. அந்த யானை தங்கங்கள், அதாவது நம்பர் 1 குவாலிட்டியா இருந்ததை கொண்டு போயிட்டானுங்க இல்லையா, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஆனக்கூலியில தான் வேட்டையான எல்லா தந்தங்களையும் வச்சிருக்காரு. அதுல செலக்டிவான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி வண்டி கூட நானே வரேன், இந்த வாட்டி வண்டி எவன் தடுக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் கரெக்டா அதே போல தேனியில இவர் வழிமறிக்கிறார். இந்த வண்டிக்குள்ள இருக்க தங்கங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாறி வண்டியை நிறுத்துறதா தெரியல. வேகமா அது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து உள்ள வேற ஒரு கேரக்டர் வர ஆரம்பிக்கிறாரு. எடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் தான் அது. அங்க இருக்க எல்லாருமே ஒரு சுத்தி போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறி கையில இருக்க கன் எடுத்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு சுட்டுக்கிட்டு அந்த தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா தலையில அடிபட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. என்னோட
இவனோட அப்பா, அதாவது இந்த எட்டி இருக்கா இல்லையா, அவரோட அப்பா இந்த கார்ட்டலை பிடிக்கணும், இந்த ஆனைக்குள்ளியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல நாள் அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது யானை குத்தி இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ அப்பா விட்டுட்டு போனதை பையன் பிடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகத்தை நான் சீக்கிரமா அனுபவிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி மாரிய கொலை பண்ணலான்னு போகும்போது பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, மாறி ஒரு பாம்பு மாதிரி இனி எவ்வளவு அடிச்சாலும் சரி அவன் தப்பிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை பார்த்துருவான்னு சொல்ல பிளாஷ்பேக்லயும் அதே தான் நடக்குது. சின்னதா அவனுங்க அசந்த நேரமா பார்த்து அங்க இருக்க எல்லார் கல்லையும் மண்ணை தூவிட்டு இந்த மாதிரி ரத்த காயங்களோட அங்கிருந்து தப்பிக்கிறாருன்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் மாட்டிக்கிச்சு, இப்ப மறுபடியும் இன்னொன்னு மாட்டிக்கிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு பின்னதை உணர்ந்த மாதிரி ஒரு பெரிய பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல இந்த சைடு ஏட்டியும் அவர் கூட உதவி பண்ணிட்டு இருக்க போலீஸ்காரர், மினிஸ்டர் பின்ன மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு நம்ம இந்த சரக்கு எல்லாத்தையும் ஜாஃப்னாக்கு அனுப்பணும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்ட்டலை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே இருக்கும்போது குஜராத்ல இருந்து ஒரு ஆர்டர் வர ஆரம்பிக்குது. குஜராத்ல இருந்து ஆளுங்களே வந்து இந்த சரக்கு எல்லாத்தையும் கொண்டு போவாங்க, நம்ம எஸ்கார்ட்டா போனா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி எட்டி கிட்ட மினிஸ்டர் சொன்னதும் எட்டி யோசிக்கிறாரு, நம்மளே இதை பண்ண என்னன்னு கேட்க, தம்பி குஜராத் அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், நீ ஒன்று பண்ணு, அவனுக்கு கூட எஸ்கார்ட்டா மட்டும் போ, அவனுக்கு தானே வண்டி ஓட்டுறானுங்க, பிரச்சனை வந்தது அப்படின்னா கூட நம்ம பேர் இதுல வெளியே வராது அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலைகள் இங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு மாறி இருக்கா இல்லையா, அவருக்கு அவனுக்கு குஜராத்துக்கு கொண்டு போறானுங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு நபர்கிட்ட இருந்து போன் வருது அண்ட் மாரிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்பவே கொடூரமானவன், அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன நிலைமைக்கு போனாலும் சரி அதை முடிக்காம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி படத்தோட நாயகனான ஆந்தனி அப்படின்றவருக்கு இங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அங்க இருக்க எல்லாரையும் கொடூரமான முறையில சாக்கடிச்சுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இந்த குஜராத்துக்கு சரக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க டிரைவரா இந்த ஆந்தனி அமர்ந்துகிட்டு இருக்க. இது எதுவுமே தெரியாத எட்டியோட ஆளுங்க இந்த சரக்கு எல்லாமே கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்னு அப்படின்ற மாதிரி நிறைய ஆளுங்களோட, அதாவது முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார் நடுவுல இந்த யானை தந்தம் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணி போக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா மும்பையில ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே அமைதியா இருக்கு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சங்கள் குறைஞ்சுகிட்டே இருக்கும்போது இதை பயன்படுத்தி நாயகன் அவரோட கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதை மாத்தி அந்த யானை தந்தங்கள் இல்லாத கண்டெய்னர் அப்படியே வச்சிடுறாரு. இது எதுவுமே தெரியாத அவனுங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தூரம் போனதும் வண்டியை எடுத்து செக் பண்ணி பாக்குறானுங்க, உள்ள ஒரே ஒரு தந்தம் கூட இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் ஷாக்கு கொடுக்குது. அது அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர், அதாவது அலி அப்படின்றவர் பேசிக்கிட்டு இருந்தாரு காமிச்சாங்க இல்லையா, வேற யார்கிட்டயும் கிடையாது, இந்த ஆந்தனி கிட்ட தான். அன்னைக்கு நீ பண்ண அந்த விஷயத்தால மாறி உன்னை ரொம்ப பெருசா நம்பிக்கிட்டே இருக்கான், எட்டியோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க அவன் மட்டும் தான் அப்படின்ற மாதிரியும் அதை நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கான், நீ இந்த விஷயங்களுக்காக மட்டும் வரல அப்படின்றது நல்லாவே தெரியும், எங்களை நீ ஒழுங்கா பாத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தேவையானது தன்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இன்னொரு சில விஷயங்களும் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாறி இருக்கா இல்லையா, அவரை முதல்ல ஆனைக்கொல்லி கூட்டு வந்தாங்களே அவங்கள கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அண்ட் யாரும் இவரோட கார்ட்டல்ல பங்கு கேட்டாலோ அவங்களையும் சாகடிப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மாறி கிட்ட வேலைகள் செய்யலாம், ஆனா இந்த பங்கு கேட்கறது ஷேர் கேட்கறது அப்படின்ற விஷயங்கள் கூடவே கூடாது அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனா இப்போ மாரியால ஜாஃப்னாக்கு சரக்கு இந்த தேனியை தாண்டி போக முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். தேனி அந்த எஸ்பியோட கண்ட்ரோல்லையும் எட்டியோட கண்ட்ரோல்லையும் இருக்குல்ல, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க அண்ட் எட்டியும் தன்னோட சரக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமான கோபத்தில் இருக்கும்போது நாயகன் இது எதையுமே கண்டுக்கல, அவர் பாட்னு தேனி வழியா சரக்க வண்டியில கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் வழிமறிக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, இங்க போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் நீங்க இந்த வண்டியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம்ப்பா, பரவாயில்ல செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்க நாயகன் என்ன பண்ண போறார் அப்படின்ற ஒரு கேள்வி, போலீஸ்காரரும் அவனை நீ உள்ள போ, கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி மொத்த வண்டியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரக்கு இங்க இல்ல அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப மாட்டலன்னா என்ன, அவனை இன்னொரு நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி நாயகனை அங்க இருந்து அனுப்பி வைக்கும் போது நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம சரக்கு கொண்டு போகல ஆனா அவனுங்க கொண்டு போவானுங்க இல்லையா, அதை பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க வண்டியை வெடிக்க வைக்கும் போது இந்த விஷயம் எடியோட தம்பியான ரூபி அப்படின்றவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட அந்த ஆண்டனி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வன்மத்தோட ரூபி சுத்திக்கிட்டே இருக்கும்போது தலையை கிள்ளி எரிஞ்சோம் அப்படின்னா இந்த வால்லாம் தன்னால ஓடி போயிடும்.
காரணம். நம்ம மாறிய ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு 5 நாட்கள் கடந்து போயிடுது. நாயகன் 5 நாட்களுக்குள்ள உங்களோட சரக்கை நான் ஜாப்னாக்கு கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்ட வாக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப இது எதுவுமே நடக்காததால மாறி போன் பண்ணி இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ண முடியாது, ஒன்னு பண்ணு. ராமேஸ்வரத்துல இருந்தவங்க வேலை விஷயமா போய் மூணாறுல இறந்து போயிருக்காங்க, அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மீடியாவும் மக்களும் குவிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் தந்தங்களை அங்க வச்சு கடத்திக்கோன்னு சொல்ல இவர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏவெல்லாம் பேசி வச்சுட்டாங்க. உள்ள போய் எத்தனை டெட் பாடி இருக்குன்னு கேட்க 8 டெட் பாடி. சரி 8 டெட் பாடியிலயோ குறைஞ்சது ஒரு 2 தந்தமாச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுட்டு அது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு மீடியாக்காரங்க முன்னாடி, அதாவது மீடியாக்காரங்க ராமேஸ்வரம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த சடலங்களை அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இந்த டெட் பாடிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது யார் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. கரெக்டா அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. என்னப்பா இறந்து போனவங்களை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய்கிட்டீங்க, ஒரு நாளும் ஒரு கெட்டப்ல இருக்கீங்களே நீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்போட மொத்த வண்டியும் செக் பண்ணுங்க. இந்த வாட்டி இவனுங்க எப்படி தப்பிக்கிறானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர், அதாவது நாயகன் ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும்போது நியூஸ்ல இந்த விஷயங்கள் அப்படியே லைவா போய்கிட்டே இருக்கு. 2 சைட்ல இருக்கவங்களும் இதை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கார்ட்டலை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எட்டியோட கேங், இன்னொரு பக்கம் கார்ட்டல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி மாரியோட கேங் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கு. இந்த வண்டி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், வண்டியில யானை தந்தம் அப்படின்றது இல்ல வேலைன்னு சொல்லும் போது போலீஸ்காரர் யோசிக்கிறாரு, இவனுக்கு வண்டியில வச்சிருக்க மாட்டானுங்க, டெட் பாடிக்குள்ள வச்சிருப்பானுங்க, நீ எல்லாத்தையும் தூக்கு, ஹாஸ்பிட்டல் போறோம், அங்க போய் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லும் போது இவங்க கைது பண்ணி வெளியில நின்றுகிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் எட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அவ்வளவுதான், இந்த கார்ட்டல் நமக்கு வந்துருச்சு, இனிமேல் எல்லாமும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாறி என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு மட்டும் வாயை திறந்துட்டானுங்க அப்படின்னா நம்ம கட்டாய மாட்டுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பின்னாடி ஆளுங்களை அனுப்பி அவனுங்களோட உடம்புக்குள்ள, அதாவது உள்ள டெட் பாடி இருக்கு இல்லையா, அந்த டெட் பாடிக்குள்ள தந்தம் இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியில வந்தது அப்படின்னா அடுத்த கிழமை இந்த 3 பேரும் அந்த இடத்துல இறந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பயங்கரமான செய்தி. இந்த மீடியாக்காரங்க யானையோட தந்தங்களே இவங்க மனுஷங்களோட உடம்புக்குள்ள வச்சு கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததும் இந்த மனுஷங்களோட உடம்புக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இங்க நாயகனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த 8 பேரோட டெட் பாடியில தந்த வைக்கணும் அப்படின்றது சொன்னது உண்மைதான். ஆனா அது எப்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இதனாலதான் இந்த உடம்புக்குள்ள தந்தம் இல்ல அப்படின்றது இங்க ரிவீல் ஆகி முடியுது. இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா, அவங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த 3 பேரும் வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த எட்டியோட தம்பி இருக்கான் இல்லையா, அங்க வரான். அவனுக்கு இந்த பாம்பை வச்சு போதை ஏத்துறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ போதை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அவனை எங்களோட காட்டல கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து புடிங்கிட்ட, ரைட்டு, எங்களோட சரக்கையும் வேண்டாம் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் திருப்பி அடிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் எட்டியோட தம்பியை துடிக்க சாகடிச்சு அவரோட டெட் பாடி இருக்கு இல்லையா, அது எட்டிக்கே அனுப்பி விடும்போது எட்டி பயங்கர கோபமடைகிறான். இதுக்கு மேல அந்த ஆண்டனி உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த கோபத்தோட நின்றுகிட்டே இருக்கு. எங்க ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்கிறது, நம்ம பண்ற எல்லா விஷயங்கள்லயுமே அந்த போலீஸ்காரன் முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூடவே இருக்க நபர் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அந்த இடத்துல இவர் சாகடிக்கப்படுறாரு. அதே சமயத்துல கார்ட்டலையும் மாரியோட இடத்துல ஒரு கருப்பாடு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தன்னோட இடம் இப்ப நீட் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட இங்க மாறி துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து எட்டியோட ஆளுங்களால அலி ஃபேமிலியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வண்டி அனுப்பும் போது ஜஸ்ட் மிஸ்ல அலி உயிர் தப்பிச்சிடுறாரு. அவரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த பேரும் ஆக்சிடென்ட் உள்ளாக்கப்பட்டாங்க. அண்ட் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா இந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தரையாச்சும் காப்பாத்தலான்னு சொல்லும் போது இவர் பணத்தை தேடி நாயகனோட அரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இது நாட்கள் வரைக்கும் நம்ம உழைச்சது மாறிக்கிட்டு அவங்கிட்டே கேட்கலான்னு முயற்சி பண்ண அவர் இந்த 20 லட்சம் கேட்டதோ முடியவே முடியாதுப்பா, நீ செய்யற வேலைக்கே நான் பணம் கொடுத்துருக்கேன், இந்த 50,000 வச்சுக்கோ, இந்த 50,000த்துல யார் பழைப்பாங்களோ நீ அவங்கள காப்பாத்திக்கோப்பான்னு சொல்லும் போது இவருக்கு கோபம், அதாவது அலிக்கு கோபம். இத்தனை நாட்களா எங்களோட ஃபேமிலி முழுக்கவும் உனக்காக வேலை செஞ்சோம், இப்ப அதை நினைச்சாலே கேவலமா
இருக்கு அப்படின்ற மாதிரி பணத்தை தூக்கி போடும்போது அங்க இருக்கிறவங்க அலி அடிக்கணும்னு வரும்போது நாயகன் குறுக்குல வர ஆரம்பிக்கிறாரு. நம்ம பேசுனது தானே, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல நீங்க அதை கொடுக்க முடியுமான்னு கேட்க, என்னப்பா ஷேர் எல்லாம் கேட்கிற, என்கிட்ட ஷேர்னு கேட்டேன், இப்ப எவனுமே உயிரோட கிடையாது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்ன அப்படின்ற மாதிரி அனுப்பி விடும்போது நாயகன் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அவனுக்கு மட்டும்தான் இந்த காடு சொந்தமா, இந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரே ஒரு யானையை வேட்டையாடணும் அப்படின்னா உங்களோட எல்லா பிரச்சனையுமே தீர்த்திடலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காடு இந்த அலிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா, உள்ள போறாரு. ஒரு யானையை தேர்ந்தெடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமான முறையில அதை வேட்டையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 தந்தங்களை எடுத்துக்கிட்டு இப்ப இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போய் வித்து பணமாக்கணும் அப்படின்றது இவங்களோட முடிவு. இதனால அப்படி இப்படி நாளங்களை புரிச்சு இந்த ராமேஸ்வரம் மூலமா போட்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் மாறிக்கு தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் வந்தா நம்மளை தாண்டி இந்த காட்டலை நோக்கி அவன் போய்கிட்டு இருப்பான், அதனை உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பும்போது நாயகன் நீங்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. பயங்கரமான சண்டை, ஒருத்தனும் கத்தி கன்னு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க நாயகன் எல்லாத்துலயுமே கை திறந்தவன் தான். எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தரையா சாகரிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல பொத்துன்னு அந்த யானை தந்தங்களை எடுத்துக்கிட்டு கரை ஒதுங்கும் போது அங்க ஒரு கேங் இவரோட யானை தந்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பிடிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கேங்ல இருக்க எல்லாரும் பொத்துன்னு சுடப்பட்டு விழுந்து போறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாயகன் இங்க வரும்போது எனக்காக ஒரு ஃப்ரெண்ட் அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டர் தான் வந்திருப்பார். அந்த ஃப்ரெண்டு தான் இப்ப உதவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கூடயும் சண்டையை போட்டுட்டு எல்லாரையும் சாகடிச்சுட்டு இந்த தந்தங்களை விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் கிட்ட போகும்போது அவனுங்க இந்த தந்தத்தை பாக்குறானுங்க, ரொம்ப அழகா இருக்கு, வெள்ளை தந்தம் அப்படின்னு சொன்னது சும்மாவா, இதை விட பொருத்தமான பேர் அப்படின்றது இதுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கிற பணங்களை நாங்க கொடுக்கறேன்னு சொல்லும்போது இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்காம அப்படியே கட் பண்ண நாயகன் என்னை தாண்டி அங்க போயிட்டான், இது எல்லாமே உங்களால தானடா அப்படின்ற மாதிரி ஆனக்கொல்லியில இருக்க ஒரு 4-5 பேரை ரொம்ப கொடூரமான முறையில, அது முக்கியமா அலியோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறையில இந்த மாதிரி சாகரிச்சுட்டு போகும்போது நாயகன் பணத்தோட இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. நிறைய பிணங்கள் இருக்கு, அந்த பணம் கொண்டு வந்தது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மனவேதனையோட அங்க இருக்க எல்லார் மக்கள் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. மாரிய பார்த்து அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடம் உங்களுடையது, இதுக்கு மேல இந்த இடத்துல மாறி வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும். அவ்வளவு பெரிய யானையை வேட்டையாடுற உங்களால இவனை ஒருத்தரை வேட்டையாட முடியாதா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் ஒன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பேரலா மாறி இருக்கான் இல்லையா, எட்டி கூட கை கோத்துட்டான். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே இப்ப எதிரியா இருக்கிறது ஆண்டனி அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான். இதனால இவங்க கை கோர்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க அதே சமயத்துல நாயகன் இங்க இருக்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டா இல்லையா, அப்பதான் அவங்க இது நாட்கள் வரைக்கும் இந்த மாரிக்காக பண்ண விஷயங்கள், அதாவது யானை தந்தங்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்களே அந்த இடத்த காமிக்கிறாங்க. சோ இதனால மட்டுமே தான் மாறி இவங்களை உயிரோட வச்சிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இவர் டேக் ஓவர் பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த 2 வில்லன்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. சாவை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிறவங்களோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே முடியல. நாயகனை பயங்கரமான முறையில தாக்கிட்டு அவரை தலைகீழ கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இவன் தானப்பா உங்களோட சேவியர் அப்படின்ற மாதிரி பெருசா பேசுனீங்க, இப்போ இவன் சாக போறான். அதுக்கப்புறமா இந்த ஆனக்கோலியில இருக்க ஒரு உயிரும் குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன், எல்லாரும் சாகதான் போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எட்டியோட தலைக்குள்ள ஒரு புல்லட் அவர் அந்த இடத்துல விழுந்து இறந்து போக எல்லாரும் ஆச்சரியத்துல திரும்பி பார்க்கும்போது நாயகனுக்கு உதவுன ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல பேக்கப்போட வந்துகிட்டே இருக்காங்க. சோ யானை தந்தங்களை நீங்க கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அங்க கேட்டிருப்பாங்களே, நாங்க கொண்டு வரோம், ஆனா எங்களுக்கு ஒரு பேக்கப் தேவை அப்படின்ற மாதிரி நாயகன் அப்பவே இதை பேசிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த பேக்கப் உதவியோட இவர் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க எந்த இடத்துல இவ்வளவு வருடங்களா மாறி ஒரு அசைக்க முடியாத ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான முறையில எரிஞ்சு சாகரா அப்படின்ற மாதிரியும் சாகரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான், இது எல்லா விஷயங்களுமே நீ இவங்களுக்காக பண்ணல, உனக்கு இந்த காட்டல் தானடா வேணும், அதுக்காக தானடா நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. நாயகன் பதில் சொல்லல. அங்க இருக்க எல்லாரோட ஒரு எமோஷனா நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கும் போது அப்படியே கற்பனா எந்த காட்டல மாறி ஆண்டுகிட்டு இருந்தாலும் அந்த காட்டலுக்கு நாயகன் தலைவனாகிறார் அப்படின்ற மாதிரியும் உள்ள போன அடுத்த கணமே காட்டல்ல இருக்க ஒருத்தரையும்
உயிரோட விடாம எல்லாரும் துடிதுடிக்க கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ கார்டல் ஒட்டு மொத்தமா இவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்றத இங்க காட்டும் போது அதே சமயத்துல இங்க கொலம்போல இருக்க ஒரு புது கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவருக்கு இந்த கார்டல் கையை விட்டு போயிருச்சு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 3 பேர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க போல. கரெக்டா போன் வர ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அந்த கார்டல் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோபமா போனை கட் பண்ணிட்டு அந்த 3 பேரையும் எரிச்சு சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது லியோ கார்பல் அப்படின்றது இவருடைய பேர் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இது முடிவு கிடையாது, வெறும் தொடக்கம் தான் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.